இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்கிறேன். சப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். பாருங்கள், இந்த 11ஆம் மாதம் அந்த தேதியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமான வார்த்தை எப்படின்னு சொன்னால், கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்ற போகிறாராம். அக்கினி போல் இருக்கிற பிரச்சனை, கந்தகம் மேலே நம்மளை எரிந்து கொண்டிருக்கிற காரியங்கள், விட முடியாதபடிக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் நீக்க போகிறாராம். அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்க போகிறாராம். எப்படியாப்பட்ட சத்ரு அந்த விளக்க போகிறேன். என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகனுடைய எவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த 11 மாதத்தில் 10 மாதம் கடந்து போனாங்க. அந்த 11 மாதத்தில் எப்படியாப்பட்ட சிக்கலான மனிதனை மாட்டி கொடுக்குறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறான், உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எந்த தீங்கை பற்றி நீ கவலைப்படாத. என் அன்பு பிள்ளையே, என் அன்பு மகளே, நீ எந்த காரியத்தை பற்றி நீ கவலைப்படாத. நான் இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருக்கிறோமா. பிரச்சனை வந்து கலங்காத, வேதனையை பார்த்து கலங்கப்படாத, கடந்தொல்லையை பார்த்து நீ பயப்படாத. நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காண மாட்டாய். தீங்கான காரியம், பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராது. ஏன்னா நான் உன்னிட்டு வசனம் மூலிமா வார்த்தையோடு இப்போ வந்துட்டேன்பா, நீ பயப்படாது. ஆண்டவங்களை பார்த்தான் சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் இனி தீங்கே வராது, தீங்கை காண மாட்டாய் என்று சொல்கிறார். தீங்கான காரியங்கள் எப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டார். இயேசு வந்தால் நமக்கு எப்படிங்க தீங்கு? ஆசீர்வாதம் தாங்க, விடுதலை தான், சந்தோஷம், சமாதானம் தான். இயேசு அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். இயேசு அந்த வீட்டுக்கு என்ன சொன்ன, ஒரு சமாதானம் கட்சி தான். சகைவு வீட்டுக்கு வந்தார், அவங்க வீட்டில் ரட்சிப்பு. சகைவு எப்படிப்பட்ட மனுஷன், வட்டிக்கு விடுறவன். அவன் வீட்டுக்கு இயேசு வந்த உடனே அவங்க வீட்டுக்கு அந்த விடுதலை கிடச்சிச்சு. வெட்டியே விட மாட்டேன், எதாவது நான் சமாதானம் வாழ போகிறேன் அப்படின்னு வீட்டில் ஒரு சமாதானம் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தாங்க. எத்தனையோ காற்றில் சிக்கொண்டு இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற இந்த வசத்துக்கு அன்பு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் அப்படி சிக்கான நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் அக்கினிகளை அகற்றி, அக்கினி மேலே இருக்கிற பிரச்சனை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாராங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கிற உடனே உன் நடுவில் வந்துடுவாருங்க. வந்துருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டார். அதுமாதிரி காரியம் வாழ்க்கையில் இதுமாதிரி வராதுன்னு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். பயப்படாதீங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வசனத்தை கேளுங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனோட நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட்